ஹாய் குழந்தைங்களே. ஒரு ஊரில் ஒரு துணி வியாபாரி இருந்தார். அவருக்கு என்ன தொழில்னா, துணிகளை கொண்டு போய் மார்க்கெட்டில் சந்தையில் கொண்டு போய் விற்கிறது. அந்த மாதிரி இவரோட துணிகள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் வாங்கிக்குவாங்க ஜனங்க. ஆனால் இவருக்கு வீட்டில் யாரும் பேச்சு துணைக்க ஆள் கிடையாது. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தால் இவர் மட்டும் தனியாக தான் இருப்பார். ஸோ அதனால் இவருக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார். அப்போது சந்தையில் பார்த்தா ஒரு பேசும் கிளி பார்த்துருக்காரு இவர். அந்த கிளி நல்லா பேசி எல்லாத்துக்கிட்டேயும் வணக்கங்க, வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி நம்ம ஏன் இந்த கிளியை நம்ம வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விலை கேட்டிருக்காரு. விலை கேட்டோன்னே விலை சொல்லவும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விலையை சொல்லி வாங்கிட்டாராம்மா. வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரமோ அது வாப்பா அப்படின்னு சொல்லுமாம்மா. வேலையை விட்டு வந்தோடனே வாப்பா அப்படின்னு சொல்கிறதும், என்னப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறதும், வேலைக்கு கிளம்பும் சரி போயிட்டு வான்னு சொல்கிறதும், இந்த மாதிரி நல்லா பேசிகிட்டு இருந்ததாம்மா அந்த கிளி. சரி இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரிப்பா நம்மளுக்கும் மற்றவங்கிட்ட பேசுகிறதுக்கு தான் அவ்வளோ பிரியமில்லை, மற்ற ஜனங்கிட்டெல்லாம் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கெல்லாம் அவ்வளோ பிரியமில்லை இவனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் தனியாக இருக்கணும், யார் துணைக்கும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆள். அதனால் இப்போ கிளி வந்தோன்னே இவனுக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. சரி இப்படியே இருந்தானாமா. அப்போது ஒரு நாள் இந்த கிளிக்கு எப்படியாவது இந்த கூட்டிலேருந்து தப்பிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன செஞ்சிச்சாமா இந்த கிளி, நீ இந்த ஆள்கிட்ட நீயே போவே இல்லைப்பா, நீயே சந்தைக்கு போனீன்னா அங்கே மரம் இருக்குமில்ல, அந்த மரத்தில் கிளிகள் இருக்கும், அந்த கிளிகள்கிட்ட நீ கேளு. ஒரு கிளி ஒரு கூண்டில் மாட்டிக்கிச்சுன்னா அது என்ன பண்ணணும், தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நீ கேளு, அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிச்சாமா. இவன் போய் அதே மாதிரி கேட்டானாமா. கேட்டதுக்கு அந்த கிளி அந்த மரத்தில் இருந்த கிளி அப்படியே கரன்னு சுற்றி அப்படியே கீழே விழுந்து அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுச்சாமா. இவன் நினச்சிட்டானாமா அந்த கிளி செத்துருச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் வந்துட்டானாமா. பேசாமல் வீட்டில் இவன் சொல்லாமா வேண்டாமான்னு இவனுக்கு ரெண்டு மனசு. சரி சொல்லாமல் விட மாட்டேங்குது அந்த கிளி. நீ கேட்டியாப்பா, நீ என்ன சொல்லுச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்துச்சாமா. இவன் சொன்னானாமா இந்த மாதிரி கரகரன்னு சுற்றி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னானாமா. கொஞ்ச நேரத்தில் இந்த கிளியும் அதே மாதிரி அந்த கூண்டுக்குள்ளேயே கரகரன்னு சுற்றி அப்படியே அந்த கூண்டுக்குள்ளேயே விழுந்துருச்சாமா. அப்போது இவன் நினச்சிட்டாவனாமா அந்த கிளி இறந்தது இல்லையா அங்கே மாமரத்தில், அதே மாதிரி இந்த கிளியும் இறந்துருச்சு போல இருக்கு, இது எதுக்கு இறந்த கிளி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கூண்டு கதவை திறந்து விட்டானாமா. திறந்து விட்ட மாயத்துக்கு இது பறந்து போய் ஜன்னல் வழியில் பறந்து போய் அப்படியே பறந்து போயிருச்சாமா. இன்னொரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.